செல்லப்பிள்ளையே, உன் தடைகள் மாறி ஆசீர்வாதம். உன் தடைகள் முடிவு இல்லை. அது தேவன் ஆசீர்வதிக்கிற இடம். இன்றைய நம்மில் பலர் உள்ளுக்குள் ஒரு சுமையோடு இருக்கிறோம். வெளியில நாம சிரிக்கிறோம். ஆனா உள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தடைகள்? நாம் முயற்சி செய்கிறோம். ஆனா கதவுகள் திறக்கவில்லை. நாம் பிரார்த்திக்கிறோம். ஆனா பதில் உடனே வரவில்லை. சில நேரங்களில் நாம நினைக்கிறோம், தேவன் என்னை மறந்துட்டாரா? ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்குச் சொல்ல வர்றேன், தேவன் உன்னை மறக்கவே மாட்டார். அவர் அமைதியா இருக்கிறாரே தவிர அவர் வேலை செய்யாமல் இல்ல. நீங்க பார்க்க முடியாத இடத்துல, நீங்க புரிந்து கொள்ள முடியாத வழியில தேவன் உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறார். ஒரு ஸ்கல்ப்டர் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அதை அடித்து உரித்து வடிவமைப்பார். அந்த கல்லுக்கு அது பெயினாக இருக்கும். ஆனா அந்த பெயின் இல்லாமல் அது ஒரு அழகான சிலையாக மாறாது. அதே மாதிரி நீங்க இப்போ ஃபேஸ் பண்ற தடைகள், அது உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உருவாக்க வருது. சில தடைகள் நம்மை நிறுத்துவது போல தோன்றும். ஆனா உண்மையில் அது நம்மை ஸ்லோ பண்ணி சரியான பாதைக்கு திருப்புகிறது. இன்றி உன் வாழ்க்கையில நடக்கிறதை நீங்க புரியாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் சொல்லுவாய், அந்த தடையே என் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். அதனால் இன்று இந்த ஆரம்பத்தில் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு தடையும் தேவன் திட்டத்துக்கு வெளியில இல்ல. நாம பார்க்கும்போது அது கன்ஃபியூஷன் மாரி இருக்கும். ஏன் இது நடந்தது? ஏன் இப்படி டர்ன் எடுத்தது? ஆனா தேவன் பார்க்கும் பொழுது அது ஒரு பெர்ஃபெக்ட் பிளான். ஒரு ஜிபிஎஸ் மாரி நெனச்சு பாருங்க. நீங்க தவறான வழி போனனா அது ரீகால்குலேட்டிங் என்று சொல்லும். அதே மாரி நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் தவறாக போனாலும் தேவன் அத கரெக்ட் பண்ணி சரியான இடத்துக்கு கொண்டு போறாரு. சில நேரங்கள்ல நாம் விரும்பிய கதவு மூடப்படும். அப்போ நம்ம மனசு உடைஞ்சு போகும். ஆனா பின்னாடி தெரியும், அந்த கதவு திறந்திருந்தா நம்ம வாழ்க்கை ராங் டைரக்ஷனுக்கு போயிருக்கும். அதனால ஒவ்வொரு நோக்கும் பின்னால ஒரு பெரிய எஸ் இருக்குது. இப்போ உன்கிட்ட ஒரு கேள்வி. நீ சந்திக்கிற தடைய நீ ஒரு ப்ராப்ளமாக பார்க்கிறியா? அல்லது அது தேவன் ரீடைரக்ட் பண்ற சிக்னல் ஆக பார்க்கிறியா? நீ பெர்ஸ்பெக்டிவ மாத்துனால் உன் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நீ சொல்றது முக்கியம். எனக்கு புரியலன்னாலும் நான் நம்புறேன். இது நல்லதுக்காக தான் நடக்குது. ஏனெனில் நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா தேவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். அவர் நேரம் பெர்ஃபெக்ட். அவர் திட்டம் பெர்ஃபெக்ட். நாமெல்லாம் உடனே நடக்கணும் என்று நினைப்போம். நாம பிரார்த்தித்தோம். அடுத்த நாளே பதில் வரணும் என்று எதிர்பார்ப்போம். ஆனா அது நடக்காத போது நம்ம மனசு கலங்கிடும். சில நேரம் நம்ம கேள்வி கேட்போம், ஏன் இவ்வளவு லேட்? ஆனா ஒரு முக்கியமான உண்மை, தாமதம் என்றால் மறுப்பு இல்லை. தேவன் இல்லை சொல்லல. அவரில் இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு ஃபார்மர் விதை விதைக்கிறாரு. அவர் விதை போட்ட உடனே பயிர் வராது. அவர் காத்திருக்கணும். மழை வரணும், சூரியன் வரணும், அப்புறம்தான் அது வளர்ந்து பழம் தரும். அதே மாதிரி உன் வாழ்க்கையிலயும் பிளெஸ்ஸிங் வருது. ஆனா அது ப்ராசஸ்ல இருக்குது. நீங்க இப்போ காத்திருக்கிறீர்கள். ஆனா தேவன் வேலை செய்கிறார். சில விஷயங்கள் உடனே வந்தா அது நமக்கு நல்லதா இருக்காது. அதனால்தான் தேவன் டிலே பண்ணுகிறாரு. அவர் உன்னை தயார் பண்றாரு. அவர் சரியான நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாரு. அவர் நல்லதையே கொடுக்க திட்டமிடுறாரு. அதனால இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் காத்திருந்தாலும் நம்பிக்கையை விட மாட்டேன். நீங்க காத்திருக்கும் நேரம் வீணா இல்ல. அது ஒரு ப்ரிப்பரேஷன் டைம். நம்ம வாழ்க்கையில இன்னொரு பெரிய விஷயம், அழுத்தம், பிரஷர். சில நேரம் நம்ம ஃபீல் பண்ணுவோம், இது ரொம்ப அதிகமா இருக்கு, இனிமேல் முடியாது. வேலை பிரஷர், ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள் எல்லாம் சேர்ந்து நம்மள தள்ளும் மாதிரி இருக்கும். ஆனா இன்றைக்கு ஒரு உண்மை, இந்த அழுத்தம் உன்னை உடைக்க வரல, உன்னை உயர்த்த வருது. ஒரு வைரம் எப்படி உருவாகுது? சாதாரண கல்லு இல்ல அது. அதிகமான அழுத்தம், காலம், ப்ராசஸ் மூலமாதான் அது ஒரு மதிப்புள்ள வைரமாகுது. அதே மாதிரி தேவன் உன்னை ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக கிரியேட் பண்ணல. அவர் உன்னை உயரத்திற்கு கொண்டு போகணும். அதற்காக தான் இந்த பிரஷர். அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது பிரிப்பரேஷன். நீங்க இப்போ அழுத்தத்துக்குள்ள இருக்கிறீர்களா? அதனால பயப்படாதீங்க. அதற்கு பதிலா சொல்லுங்க, தேவன் என்னை பெரியதுக்கு தயார் பண்றாரு. சில நேரம் நம்ம உடைந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சேம் நேரத்துல நம்மளோட ஒரு புதிய பலம் உருவாகுது.
நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க கடந்த வருடம் இருந்ததை விட இப்போ ஸ்ட்ராங்காக இல்லையா? அதுக்கு காரணம் நீங்க கடந்து வந்த பிரஷர். அதனால இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் நாளைக்கு உங்க ஸ்ட்ரெங்த் ஆகும். என் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் ஆசீர்வாதமாக மாறும். நான் தோற்றவன் இல்லை, தேவன் திட்டமிட்டவன். தாமதம் இருந்தாலும் அது மறுப்பு இல்லை. தேவன் எனக்கு தயார் பண்ணுகிறார் பெரிய விஷயங்களுக்கு. நான் இப்போ சந்திக்கிற அழுத்தம் என்னை உயர்த்தப் போகுது. மூடிய கதவுகள் இருந்தாலும் புதிய கதவுகள் திறக்கும். நான் பயப்பட மாட்டேன். ஏனெனில் தேவன் என்னுடன் இருக்கிறார். என் வாழ்க்கையில் நல்லது நடக்குது. நான் நம்புகிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வெற்றி பெறப் போகிறவன். இன்று முதல் என் வாழ்க்கை மாறப்போகிறது.